சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோடில் மனோஜ் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து ஹாலில் வந்து உட்கார சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து உட்காராங்க. அண்ணாமலை வந்து கேட்குறாரு, என்னடா அதிசயமாக இருக்குது, எல்லாரையும் வந்து உட்கார சொல்கிறேன், ஏதாவது குட் நியூஸ், ஏதாவது வேலை கிடச்சிருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. மனோஜ் சொல்கிறாரு, ஆமாப்பா, எனக்கு என்னோடய வேலையை பற்றி தான் பேசணும், அதை விஷயமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா கிட்ட போய் மனோஜ் வந்து கேட்குறாரு, அம்மா எனக்கு வந்து கனடாவில் வேலை வாய்ப்பு இருக்குது, அங்கே போனால் நான் கை நிறைய நான் சம்பாதிக்கலாம், அதுக்கு நீங்கள் தாம்மா மனசு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ விஜயா கேட்குறாங்க, நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு இது கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு ஒரு 16 லட்சம் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்கம்மா, நான் வந்து கை நிறைய நல்லாவே சம்பாதிக்கிறேன் கனடாவுக்கு போய் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ என்ன எல்லோரும் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து முத்து சொல்கிறாரு, சீரியஸாக ஒன்றும் பேசலை, காமெடியாக பேசிகிட்டு இருக்காமல் இந்த வீடை வந்து அடகு வச்சு 16 லட்சம் வேணும்னு அப்படி கேட்குறாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே வந்து மனோஜ் சொல்கிறாரு, இந்த ஐடியாவை கொடுத்ததே இந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அத்தை, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படின்னு தான் நான் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பாக நான் தர மாட்டேன், நீ உனக்கு இருக்கிற படிப்புக்கு இங்கே இருந்து என்ன சம்பளம் கிடைக்கும் அதுக்கு வேலை பார்த்தா போதும், கனடாவுக்கெல்லாம் போக வேண்டாம், எனக்கு இருக்கிறதே இனிமேல் இந்த ஒரு வீடு மட்டும்தான், எனக்கு வந்து அப்பா கொடுத்தது, அதில் வந்து யாருக்குமே இனிமேல் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. உடனே வந்து விஜயா ரோஹினிட்ட சொல்கிறாங்க, ஏன் நீ உன் அப்பா கிட்ட சொல்லி காசு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை அத்தா, அதான் என்னோட அப்பாவோட நிலைமை இப்போ உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் வாங்கி கொடு, இதில் என்ன பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி வந்து திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.